அப்படியே அரசி ரூமுக்குள்ளேருந்து யோசிச்சுட்டு இருக்கோம்ல, திடீர்னு அப்பத்தான் அவங்க வீட்டுக்குள்ளே வராங்க. வந்த உடனே பாண்டியனை பார்த்த உடனே, "ரொம்ப நன்றிப்பா, நீங்கள் குமாரை மன்னிச்சு விட்டதுக்கு இப்போ தான் எங்கள் குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா" அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறாங்க பாண்டியன்கிட்ட. அந்த இடத்துல அரசியை தவிர வேற எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க. அப்போ அரசி என்ன நம்ம அம்மாச்சி குரல் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்த உடனே அவங்க அம்மாச்சி வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறத பார்த்தோன்னே அரசிக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்ன அம்மாச்சி நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மாச்சி வந்து பாண்டியன்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. "உன்னால தான்ப்பா இப்போ என் வீடே சந்தோஷமாக இருக்குது. அரசி சொன்ன ஒரு வார்த்தையினால தான் இப்போ என் குடும்பம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க." பாண்டியன் சொல்கிறாங்க, "என்னாலலாம் இல்லை, என் மகளால் தான். என் மக தான் என்கிட்ட வந்து கேட்டா, எப்பா இப்படி நான் சொல்லலாமாப்பா அப்படின்னு சொல்லி அப்போ நான் தான் சொன்னேன், உன்னோட முடிவு தாம்மா, நீ என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நாங்கள் மதிக்கிறோமா அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதனால் இதுக்கு காரணம் வந்து அரசி தான், நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. நன்றிம்மா என் பிள்ளை, நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பாத்தா வந்து அரசியை பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த எல்லாருமே அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பாத்தா பேசிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. பூமதி வந்து அரசிகிட்ட பேசுகிறாங்க. "பாத்தியம்மா இப்போதாம்மா ஒன்னாலே 2 குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பக்கத்தில் சுகனிங்கிறவங்க கிட்ட பேசுகிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, "பாத்தியா அரசிக்கு இன்னும் குமார மேலே லவ் இருக்குது, அதனால தான் அவளுக்கு எதிராக சாதகமாக வந்து கோர்ட்டில் சாட்சி சொல்லிட்டு வந்திருக்கா" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிட்ட மயில் சொல்கிறாங்க, "அவள் வந்து குமார் மூஞ்சி எட்டியே பார்க்க மாட்டேக்கா, நீங்கள் என்ன இப்படி சொல்லுவீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்லி சொல்லுதாங்க. தெரியும் மயில், நான் தான் அவங்க கூட இருந்தேன், அவளை எப்பவும் அரசியை கொண்டு நான் தான் குமார் கூட கொண்டு விட்டுட்டு வருவேன், அவங்க எப்படி லவ் பண்ணாங்கிறது எனக்கு தான் தெரியும், வேணா பாரு இன்னும் குமாரை இவள் லவ் பண்ணிட்டு தான் இருக்கா, அதனால தான் இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பக்கத்தில் சதீஷோட அம்மா வந்து பேசிட்டு போனதுக்கு, அரசியோட முடிவு தான் என் முடிவு அப்படின்னு சொல்லி சொன்னதை இன்னும் சதீஷோட அம்மாவால் ஏற்றுக்கிட முடியல. எப்படியாட்டும் அரசியை நம்ம கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துடணும், அப்போ தான் இன்னும் அவள் சொத்தில் பாதி பைசா நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சொல்லுதாங்க, "என்னம்மா இன்னும்மா நீ பேசி முடிக்கல, சீக்கிரம் எப்படியாட்டும் அவளை அரசியை கல்யாணம் பண்ணுற மாதிரி பேசி முடிங்க, அப்போ தான் அந்த கடை நம்மளுக்கு" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த கடையில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, பாண்டியன் கடையை வச்சு என்னதோ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி இதில் தெரியுது. இது சதீஷும் சதீஷ் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே எப்படியாட்டும் அரசியை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடணுங்கிற முடிவில் தான் இருக்காங்க. பக்கத்தில் குமார் வீட்டில் வந்து அவங்க பெருமையை கூட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பெருமை சொல்கிறாங்க, "ஒரு நல்ல சான்ஸு, இனிமையாட்டு நீ திருந்தி வாழணும் குமார், இனிமையாட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இரு, உனக்குன்னு ஒரு லைஃப் வரும், அதை நீ நல்லா வாழணும், இனிமையாட்டு இந்த போலீஸு ஜெயிலு இதுன்னு இல்லாமல் நல்லா இருக்கணும் குமார்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "பெரியம்மா இனிமே நான் அரசிக்கிட்ட எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன், அவங்க குடும்பத்துக்கிட்டே எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன் பெரியம்மா, நீங்கள் வந்து ராஜிக்கிட்ட சொல்லிடுங்க பெரியம்மா" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குமார் எப்படியாவது நம்ம பெருமையும் ராஜியையும் பேச வச்சுக்கணும், நம்மளால தான் பெருமையும் ராஜியும் இன்னும் பேசாமல் பிரிஞ்சே இருக்காங்க அப்படின்னு சொல்லி இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குமார் எப்படி தான் இன்னும் எந்த பிரச்சனையும் வராண்டான்னு சொல்லி நினைக்கிறாங்களோ, அதுக்கு மேலே அவங்க அப்பா சக்திவேல் எப்படியாட்டு பாண்டியன் குடும்பத்தில் பிரச்சனை வரணும், சண்டை வரணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. குமார் இப்போ தான் அரசியை முழுசாக விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம அரசி கூட சேர்ந்து வாழணும், அவளை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிக்கிட்டு குமார் நினச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க அப்பா சக்திவேல் என்னன்னா எப்படியாட்டும் ரொம்ப பழி வாங்கணும். அப்போது 2 குடும்பமும் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் 2 பக்கத்துலேருந்து எப்படியாட்டும் பழி வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறாள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சதீஷ் குடும்பத்திலேருந்து அரசியை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நம்ம அவளை அனுபவிக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு அவள் சொத்தை எல்லாம் பிடுங்கிட்டு விட்டுறணும், முக்கியமாக அந்த கடையை எழுதி வாங்கிடணும்னு சொல்லி நினைக்கிறது ஒரு பக்கம். என்ன தான் நடக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே.